வணக்கம். இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கம்யூனிட்டி கிளாஷ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். 3ல இருந்து 4 கூட சொல்ல முடியும். இதுல யார் யாருக்கு நடந்திருக்கு, ஏன் இன்னும் நம்ம நாட்டுல இந்த கம்யூனல் வயலன்ஸ் நடக்குது, ஒரு சாதி ரீதியான பிரச்சனைகளும் நடக்குது, ஒரு மத ரீதியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போய் தவிர இது கம்மியாகல. நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்றோம், பட் கம்மி ஆகவே மாட்டுது. சோ இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தம் நகர் டெல்லியை சேர்ந்த தருண்குமார் அவருக்கு ஒரு 26 வயசு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரோஷன் காட்டூர் பீகாரை சேர்ந்த இவங்களுக்கு நடந்திருக்கு. அண்ட் மூணாவது ஜஸ்ட் 13 இயர்ஸ் 13 வயசு பையன் உனைஸ்கான் அவனுக்கும் இது நடந்திருக்கு. அப்ப நீங்க யோசிச்சீங்களா இந்த 3 கம்யூனல் வயலன்ஸ் ஏன் நடக்குது, இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா? நம்ம இப்ப இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்த உத்தம் நகர் டெல்லியில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 11 வயசு பொண்ணு ஹோலி பண்டிகை அப்போ இந்த பலூன்ல கலர் அடிச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மேல அவங்க வீட்டோட மேல கீழே அந்த பலூன் விழும் போது ஒரு சின்ன ஸ்பிளாஷ் ஆஃப் வாட்டர் அங்க அருகாமையில் நடந்து போயிட்டு ஒரு முஸ்லீம் உமன் மேல பட்டதாக சொல்லப்படுது. அதை முன்னிட்டு அவங்க 2 ஃபேமிலிக்குமே ஒரு ஆர்குமெண்ட் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்டிருக்காங்க, அதை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour அப்புறம் அவங்க ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் அவங்க வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் கையில ஹாக்கி ஸ்டிக்கு கட்டையெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு நின்றுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தருண்குமார் அவங்க வீட்டை சேர்ந்தவர், அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரு அந்த வழியா வரும்போது அவரை வழி மறிச்சு அவரை கடுமையா தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸுமே போட்டு தாக்கியிருக்காங்க. சோ இதை முன்னிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகப்பட்டிருக்காரு. தலையிலயும் அடி, உடம்புலயும் பயங்கரமான அடி. சோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மெடிக்கல் பலன் இல்லாம அவர் இறந்துட்டாரு. இதை முன்னிட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாதி பேர் கிட்டத்தட்ட. அதுவும் இல்லாம பெரிய ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு, இவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட டெல்லி சிஎம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 0 tolerance பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு. சோ அது மூலியமா நான் கடுமையா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அவங்களுக்கு உள்ளாக்கும் என்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதை பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு அக்யூஸ்டோட வீடை மட்டும் இடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க, வீடை இடிக்கிறாங்க, ஏன் அக்யூஸ்டுக்கு ஏன் வீடை இடிக்கணும். சில பேர் சந்தோஷமா சொல்றாங்க, சில பேர் இந்த மாதிரி ஏன் வீடை இடிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி சைட்ல என்ன சொல்லப்படுறாங்கன்னா அவங்க அந்த அக்யூஸ்னால அந்த வீடை இடிக்கல. அது ஒன் ஆஃப் த அக்யூஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இல்லீகலா என்கரேஜ் பண்ணிருக்காரு. நம்ம கவர்மெண்டோட ரோட்ல இழுத்து இல்லீகலா அவங்க இடம் எல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டுவாங்கல்ல, நாங்க அதை மட்டும் தான் இடிச்சோம், நாங்க மத்தபடி எதுக்கும் வேற எதுக்கும் இடிக்கல, அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும், நாங்க இல்லீகலா எதுவும் பண்ணல, லீகலா தான் பண்றோன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்ன தெரியுது, ஒரு சின்ன ஸ்பிளாஷ் ஆஃப் வாட்டர் ஒரு கம்யூனிட்டி ஒரு முஸ்லீம் விமன் மேல பட்டுச்சுன்னா ஒரு 26 வயது பையனோட இறப்பை நம்ம கொடுக்கணுமா? இப்ப அவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த முஸ்லீம் விமன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஏற்கனவே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன தகராறு இருந்ததாக சொல்லப்படுது. இந்த கார்பேஜ் இந்த பார்க்கிங் இஷ்யூ தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சம்பவத்தை அன்னைக்கு வேண்மையை எங்க மேல தண்ணி அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 2-3 பேர் குடிச்சு என்கிட்ட வம்பு பண்ணாங்க, செக்ஷுவலி ஹராஸ் பண்ணாங்க, இதுதான் பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது. பட் போலீஸ் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டெல்லி போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுமே அங்க நிறைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு கம்யூனல் வயலன்ஸை தடுக்கிறதுக்காக போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் உள்ள வந்துருக்கு. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவங்களுக்கான ஜஸ்டிஸ் பாதி கிடைச்சுன்னு சொல்லலாம். இப்ப இந்த இன்சிடென்ட்ல கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரோஷன் கார்ட்டூன் பீகார்ல இவங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் விமன், இவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோஹர்தியா பிளாக் ஆஃப் மதுபானி டிஸ்ட்ரிக்ட் பீகார்ல இருக்காங்க. இங்க என்ன இருக்குன்னா ஒரு சின்ன லோக்கல் டிஸ்பியூட்ஸ்க்கு நீதி கேட்கறதுக்காக இந்த ரோஷன் கார்டன் என்ன பண்ணிருக்காங்கன்னா February 28 அவங்களோட வில்லேஜ் ஹெட்டை பார்க்க போயிருக்காங்க. கிட்டத்தட்ட குமாரி தேவி அவங்க பேர். இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு பார்க்க போயிருக்காங்க. சோ அவங்க டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்கு பதிலா அந்த வில்லேஜ் ஹெட்டோ அவங்களோட சன் மனு சிங் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லேடிய கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ரம்ஜானோட ஃபாஸ்டிங்ல இருந்தாங்க. சோ அந்த டைம் இவங்க நீதி கேட்க போகும்போது இவங்களை அங்க இருக்க போல் இருக்கும்ல கட்டையில கட்டி போட்டு அவங்கள பயங்கரமா அடிச்சதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சில தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவங்க தண்ணி கேட்கும் போது அங்க இருக்க மதுபானம் ஆல்கஹால்ல பார்த்து இவங்க யூரின் பண்ணி அந்த யூரினேட்டை கலந்து அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா குடிக்க வச்சதாகவும் சில தரப்பு சொல்லப்படுது. சோ அவங்களை குடிக்க வச்ச தொட்டு அவங்க உடல்நிலை பயங்கரமா பாதிச்சிருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாட்னா மெடிக்கல் காலேஜ்ல அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த மெடிக்கலோட பலனின்றி அவங்களும் இறந்துட்டாங்க. இப்ப அங்க இருக்க ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஜஸ்டிஸ் தான் கேட்க போனாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கேட்கறதுக்கு பதிலாக அவங்களை அடிச்சு போல்ல கட்டி அசால்ட் பண்ணி அது ஆல்கஹால்ல யூரினை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததாக அங்க இருக்க ஐ விட்னஸ் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மரணத்துக்கு எனக்கு நீதி வேணும் கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டில் இன்னும் கிடைக்கும். இப்போ 3வது இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு பையன் லக்னோவை சேர்ந்த உனைஸ்கான் என்ற பையனை பாயிண்ட் பிளாங்க்னா என்ன தெரியுமா, நெத்தி போட்டுல கன்னை வச்சு சுடுறது. இந்த பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுடப்பட்ட அந்த பையன் இறந்திருக்கான். இது லக்னோல நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் என்ன நடந்திருக்குன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையன் இருக்கான்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கான். ஸோ அப்படி போகும்போது என்ன இருக்குன்னா அங்க இருந்த சில நபர்கள் மைனர்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா ஒரு 3 பேர் சொல்லப்படுது இந்த இன்சிடென்ட்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்க அப்பாவோட லைசன்ஸ்டு ரிவால்வர்
கார்ல இருந்து எடுத்துட்டு வந்ததை வந்து சிசிடிவில வந்து கேப்சர் ஆயிருக்கு. பண்ணி வந்து நெத்தி போட்டு வச்சு சுட்டதா வந்து சொல்லப்படுது. ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் தரப்புல இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்ன்னு சொல்றாங்க. ஸோ இதை முன்னிட்டு அவங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு அதிருப்திக்கு உள்ளாகிட்டு, இன்கேஸ் இதை நாங்க பண்ணியிருந்தோம்னா, இது உங்க பையனுக்கு இது நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, என் வீடை இடிச்சிருப்பீங்க, என்ன ஜெயில போட்டிருப்பீங்க, என் குடும்பத்தையே ஜெயில போட்டிருப்பீங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்ல நீங்க இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணாம ஏன் இது ஒரு ஆக்சிடென்ட் டெத்தா முடிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. जो ये हुआ है मेरे बच्चे के साथ, अगर उनके बच्चे के साथ होता तो आप होते, झंडे होते, बुलडोजर होता और मेरा घर. அது மட்டும் இல்லாம போலீஸ் தரப்புல இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, இங்க இது வந்து மர்டர் செக்ஷன் 103 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இது கல்பபிள் ஹோமிசைடா வந்துட்டு தண்டனை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இந்த அஃபென்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உடனே வந்து இந்த அக்யூஸ் எல்லாமே 18 வயசு கீழே இருக்காங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜூனியர் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 2005 கீழே ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி வந்து ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே மைனஸ். இங்க கரெக்டா நம்ம பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணா நகர் அப்போ இவங்க போயிருக்காங்க. இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து ஒரு 6 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி வந்து கேஸ் வந்து சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா உனேஸ்கான் தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண தொட்டு ஒரு 3 மைனஸும், அது மட்டும் இல்லாம ஒரு டிரைவரும், அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா அவங்களோட ஒய்ஃப் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பிஜேபி லீடரோட க்ளோஸ் ரிலேட்டிவ், அதனால எனக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த 3 வயலன்ஸையும் நம்ம பார்த்தோம். 3 பேருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும். தருண்குமாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ரோஷன் கார்ட்டூனுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த 12 வயசு பையன் உனேஸ்கானுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஏன் 3 கம்யூனல் வயலன்ஸ் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம எல்லாருக்குமே இது ஒரு விஷயம் புரியவே மாட்டுது. இது ஹிந்துக்கு நடந்ததா ஒரு அஃபென்ஸ், முஸ்லீமுக்கு நடந்த அஃபென்ஸ் கிடையாது. எல்லா மக்களும் சமம் தானே நம்ம நாட்டுல. ஆனா தருண்குமார் அடிச்சு கொண்டாங்களோ அவங்களும் கடுமையான குற்றவாளி தான். அவங்களுக்குமே ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை கோர்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரோஷன் கார்ட்டூன் அவங்களை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க நியாயம் கேட்க போனவங்களை. அது மட்டும் இல்லாம அவங்களை யூரின் ஆல்கஹால் கலந்த யூரினை குடிக்க வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு அஃபென்ஸ் தான். அப்புறம் இந்த உனைஸ்கான் 13 வயசு பையங்க. சோ நம்ம நாட்டுல வந்து இந்த கம்யூனல் வயலன்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் உறுதிமொழி எடுக்கிறோம். ஆனா இன்னும் ஸ்டில் நம்ம மைண்ட்ல ஏன் இந்த கலவரங்கள் இருக்கு? நம்ம ஒற்றுமையா இல்லைன்னா நம்மள அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நம்ம நாட்டுக்குள்ளதாங்க இந்த சாதி ரீதியாவும் அது மட்டும் இல்லாம இந்த கம்யூனல் வயலன்ஸ் நம்ம அடிச்சுக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க நம்ம அடிச்சுக்கிறோம், நம்ம வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றவன் அவன் என்ன பண்றான், இந்தியன்ஸ் நீங்களே எங்க நாட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு அனுப்புறான். உன மத்த நாடுகளுக்கு நீங்க போறீங்கன்னா அவன் என்ன பண்றான், எங்க மக்களுக்கே வேலை இல்லை நீங்க உள்ள வந்து சொல்லிட்டு அவன் கொண்டு அனுப்பிச்சிடுறான். நம்ம நாட்டுல நம்மளும் அடிச்சுக்கிறோம், வெளிநாட்டுல அவன் நம்மள அடிச்சு துரத்திடுறான். இப்ப நம்ம இங்க யாரு இங்க மைனாரிட்டி, யாரு மெஜாரிட்டி? ஏன் இந்த மக்களுக்கு இது புரிய மாட்டேன்னு தெரியல. இது வந்து மாறப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டு இருக்கு. சட்டங்கள் ஒரு மரண தண்டனையோ ஒரு வாழ்நாள் சிறை தண்டனையோ தவிர சட்டத்தால மேக்சிமம் என்னங்க கொடுக்க முடியும்? அது கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா வயலன்ஸ் ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கு. மேலும் இதன் தொடர்பா நம்ம நிறைய வீடியோஸ் ஃபர்தரா பார்ப்போம். இந்த மாதிரி லீகல் தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூ ஃபாலோ. நன்றி.